ஸோ இன்றைக்கி நம்ம மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் வந்து நமக்கு ரிஷபராசிக்கு போகிறார். ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து டவுட் கேட்கும்பொழுது சுக்கிரனும் குருவும் பகையாச்சே, ஸோ சுக்கிரன் வீட்டுக்கு குரு போகிறாரே எப்படி இருக்கும், உலகத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த குரோதி வருட பிறப்பினுடைய பலன்களையே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நிறையா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியில் தான் முக்கால்வாசி ஜாதகங்களினுடைய ஒரு கிரக அமைப்பில் தான் பலன்கள் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு திருமண தடைகள் உலகத்தில் ஜென்ரலாக இந்த டைவர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து குறையும். அடுத்தது என்னென்னா பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும். அண்ட் ஏன்னா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் தான் போய் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது இல்லையா. ஸோ அது கொஞ்சம் மாறி இயற்கையாக பிறக்கக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் போர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம இந்த குரோதி வருடத்துலேயே நம்ம பார்த்தோம் கடல் சார், அதாவது நேவின்னு சொல்கிறோம் இல்லையா, கடல் சாரில் வந்து கடல் சார்ந்த இடங்களில் போர் வருவதற்கான இது இருக்குது. அதில் சைனாவுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவில் அந்த சைனா வந்து போர் புரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு. ஸோ அது எதனாலனா சுக்கிரன் வீட்டில் இந்த குரு இருக்கக்கூடிய ஒரு காரணம். அடுத்தது வந்து பொதுவாக ஒரு அரசியலில் பெரிய மாற்றங்கள், அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அண்ட் மத குருக்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரோமில் வந்து இருக்கக்கூடிய போப்புக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய மத தலைவர்களினுடைய மாற்றம், இதெல்லாம் தான் பொது பலன்கள். அண்ட் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், குரு பகவான் வந்து உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஸோ 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரம் அடுத்த ஒரு வருட காலம் இருக்குது. ஜென்மத்திலிருந்து அவர் போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான். அண்ட் லாபத்தில் சனியும் செவ்வாயும் இருக்குது. ஸோ இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்திற்கு பிறகு லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு இல்லை லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவது, அப்புறம் மேஷராசி நேயர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸு இல்லை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், இப்படி நீங்கள் எதிர்பார்த்த கடந்த 2 வருஷமாக ஏமாந்து போன விஷயங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஏஜ் குரூப் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்துக்கோங்க. குரு வந்து 2ல் இருக்குது இல்லை குரு வந்து 7ல் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்காது. ஸோ இதை வந்து ஒரு டிஸ்க்ளைமராக நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி கோச்சாரம் இதுதான், அதாவது தசா புக்தி அந்தரம் கோச்சாரம், இந்த மாதிரியான ஒரு லைனில் தான் அதனுடைய பலன்களே வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மேஷராசிக்கு நம்ம வந்து ஒரு அட்வைஸ் அப்படின்னு கொடுக்கணுன்னா, எதையும் நீங்கள் வந்து எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை மீறி கடன் வாங்கணுமா வாங்கலாம், வீடு கட்டணும்னு நீங்கள் முனைகிறீங்களா தாராளமாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கான ஒரு காலகட்டம் தான். அதனால் கண்டிப்பாக மேஷராசி நேயர்களுக்கு மனதைரியம் அதிகமாகும், கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்டப் ஆகும். அண்ட் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை சந்தோஷமாக வரவேற்கலாம். என்ன ஆலயங்கள் போகலாம், ஏற்கனவே நான் சொன்னேன் மேஷராசிக்காரர்கள் வந்து அறுபடை முருகன் வீடு போகலாம். அண்ட் தேர்ஸ்டேஸ், எவ்ரி தேர்ஸ்டேஸ் ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வாங்க, இன்னும் மேலே நல்ல பலன்கள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்கு தான் வரார். ஸோ நீங்கள் வந்து வெல்கம் வித் போத் ஹேண்ட்ஸுங்கிற மாதிரி வாங்க வாங்க குரு பகவானே ஒரு 12 மாதம் நம்ம இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய இடத்த நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீங்க. சரி, இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் இல்லையா, இவர் எப்படி இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகா நட்சத்திரத்தில் 3 மாதம், அப்புறம் மிருகசீரிஷத்தில் 3 மாதம், நம்மளுடைய ரோகிணியில் 3 மாதம், இப்படி இந்த 12 மாத காலமும் அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு 3 மாதங்கள் காலங்களில் இந்த ராசியில் இவங்க சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. இப்படி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் இந்த வைகாசி மாதம் சூரிய பகவானும் சேர்ந்து வந்து உட்காந்துக்க போகிறாரு. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ரிஷப மாதம், அதாவது வைகாசி மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த ரம்பா திருத்தியைங்கிறது வைகாசி மாதத்தில் வருது இல்லையா. ஸோ ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா
ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை, வைகாசி அமாவாசை. அதற்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் திருத்தியை திதி, ரம்பா திருத்தியைன்னு பேர். இந்த வைகாசி மாதமே ரிஷபராசிக்கு வந்து திருமண யோகங்களாக இருக்கட்டும், ஒரு விதமான ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு, அது இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நான் ஏன் இதை இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன்னா, நமக்கு சம்டைம்ஸு ஒரு விஷயம் வரும்பொழுதப்பா பரவாயில்ல, நமக்கு குரு பெயர்ச்சி பலனில் சொன்னாங்களே சுபதினத்தில் அப்படின்னு உங்களுக்கு நினைவு வரும். ஒரு நல்ல வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், வீடு வாங்கிறதுக்கான யோகம் வரலாம், கார் வாங்கிறதுக்கான யோகம் வரலாம். அப்படின்னா அதை செயல்படுத்திடணும். கடன் வாங்கணுமா வாங்கிடணும். ஸோ இந்த மாதம், இந்த ரிஷப மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள் அதே மாதிரி நமக்கு ஃபேவர் பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிஷப மாதத்தில் வரக்கூடிய வைகாசி அமாவாசை உங்கள் ராசியிலே 5 கிரகங்களும் ஒன்று கூடுது. ஸோ இது வந்து குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 கிரக சேர்க்கை ரிஷபராசியில் வருது. ஸோ ரிஷப மாதம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாக இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளவும். இதை தவிர எப்படி இருக்கும், மற்ற 11 மாதங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, ஜென்மத்தில் நமக்கு குரு இருக்கிறதுனால வேலை இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் உங்கள் மேலே பழிச்சொல் வரலாம். அடுத்தது நம்மளுடைய ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் இந்த குரு பகவான் வந்து நம்ம ராசியில் இருக்கிறதுனால லேடிஸ் வந்து எஸ்பெஷலி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், யூடிஐன்னு சொல்கிறோம்ல, அதில் நிறைய பாதிக்கப்படலாம். பெண்களுக்கு வந்து பிரசவம், இது நிறைய குழந்தை பிறப்பு எல்லாம் வரப்போகுது. ஸோ சந்தோஷமாக நீங்கள் உங்கள் வீட்டில் அதை வரவேற்கலாம். திருமண யோகங்கள் நிறையா இருக்கும். குறிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ரிஷபராசி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இயர்னே சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது, சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கார் இல்லையா, அதனால் அவசியம் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடுகள் தான் செய்யணும். ஸோ உங்கள் கிராம தெய்வதைகளை வணங்கலாம். சப்தகன்னி வழிபாடுகளை செய்யுங்க. அதுவும் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சப்தகன்னி வழிபாடு பண்ணுங்கள். இந்த குரு பெயர்ச்சி பலனில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு, அதாவது 12ஆம் இடத்தில் வருது, விரயத்தில் இருக்கே அப்படிங்கிற பயமே வேண்டாம். இது சுப விரயமாக அமைகிறது. ரொம்ப நிறைய கஷ்டங்கள், ஒரு 7-8 வருஷமாக நிறைய கஷ்டங்களை இந்த மிதுன ராசி நேயர்கள் பார்த்தாச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்டு இப்போ வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களை முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு. இந்த அமைப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி யாருக்காவது வாழ்ந்துருக்கலாம். அது கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைன்னா வேலையில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு அண்ட் ரியலைசேஷன், இவ்வளோ நாள் இது ஏமாந்தோமா, இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும், அப்போ நம்ம முட்டாளாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ இது வந்து பசங்க இடத்துல நமக்கு வரலாம், ஸ்பௌஸு கணவன் மனைவிட்ட வரலாம், வேலை செய்கிற இடத்துல வரலாம். ஸோ ஒரு மனிதனினுடைய மனப்பக்குவத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து உறுதுணையாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு. ஸோ வீடு வாங்குறது, பில்டர்கிட்ட ஏமாந்துருக்கலாம் நம்ம. ஸோ வீடு வாங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, அதே மாதிரி நம்ம வேலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவது, இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. ஸோ அடுத்த 12 months உங்களுக்கு லைஃப்பில் நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நான் இமோஷ்னலாக அட்டாச்சாக இருந்தேன் அப்படின்னா, இந்த இமோஷ்னலோடைய விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நான் முன்னுக்கு வர்றதற்கு எனக்கு என்ன வழி, ஸோ இதுதான் கிரகங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கா, ஓகே லெட் மீ டேக் இட்னு. ஸோ இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதோ, இல்லை போனதை நினச்சி கவலைப்படுறதோ, இல்லை இது எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறதோ ஒரு முட்டாள்தனமான செயல். மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம யாரை வணங்கலாம், உங்கள் குலதெய்வம் தான். ஸோ வருடத்தில் 2 முறை குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்ய நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு வெற்றியை தருவதாகவே அமையும். ஸோ எது வந்த போதிலும் நம்மளுடைய மனசு மட்டும் தளரவே கூடாது. கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபத்தில் வரப்போகிறார். அதனால உண்மையிலேயே நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கலாம் பாருங்க, உச்சம் பெறும் ராசிகள் எது, இல்லைன்னா ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள் எது. ஸோ அந்த தம்ப்நெயிலை பார்த்தாலே நமக்கு இப்போல்லாம் அது என்ன, தம்ப்நெயிலுக்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் சில யூடியூப் இதுலாம். கடகராசி நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. 8ஆம் இடத்தில் நமக்கு சனி பகவான் இருக்கார்.
ஸோ கணவன் மனைவி உறவோ இல்லை திருமண விஷயங்களையோ நமக்கு ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமண யோகம் இருக்குது, 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க. தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா சரியில்லை, புக்தி சரியில்லைன்னா கல்யாணம் பண்ணாதீங்க. குரு பகவான் லாபத்தில் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் 12ஆம் இடத்துல இருந்தாலும் பண்ணலாம், குரு பலன் அப்பமும் வரும். தசா புக்தி கோச்சாரம் சரியில்லாத போதெல்லாம் திருமணங்கள் செய்யக்கூடாது. அப்போ குரு லாபத்தில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற வேலை மாற்றலாம். எனக்கு இந்த இந்த இடத்துல வேலை பிடிக்கல, இவ்வளோ நாள் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, இங்கேருந்து போயிடலான் இருக்கேன் அப்படின்னா அதில் எண்ணத்தை மாற்றிக்கோங்க. ஏன்னா யார் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களே திருப்பி உங்களை கூப்பிடுவாங்க. 11ஆம் இடத்துல லாபத்தில் வராது, நீங்கள் அவங்களுக்கு தேவைப்படுவீங்க. அதனால் வேலை விஷயத்தில் நீங்கள் மனசு தளரவே வேண்டாம். உங்களுக்கு எங்கே இப்போ வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்கணுமா, உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது உங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுதா, ப்ரொமோஷன்ஸ் வந்துடும். ஸோ குரு பகவான் லாபத்தில் வராருனா வேலை விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். மாற்றம் என்பது நாம் பார்த்து பண்ணிக்கிறது தான். உயர்வு நிச்சயமாக கிரகம் கொடுக்கும். கடகத்துக்கு லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் வேற என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடு வாங்கணும், இது வரைக்கும் லோனுக்கு லோன் அலைஞ்சவங்களுக்கு எல்லாம் இப்போ பேங்க்லேயே வாங்கன்னு கூப்பிட்டு லோன் தருவாங்க. ஸோ வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும். 2 சக்கர வாகனத்திலிருந்து ஒரு ஹையர் இதில் 4 சக்கர வாகனம் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ கடன் வாங்கி வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வையும் தரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரியான ஒரு உயர்வெல்லாம் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார். ஸோ குரு பகவான் லாபத்தில் இருப்பதும் கல்யாணம் பண்ணுறது, கல்யாணத்துக்குன்னா 7, 8 சுத்தமாக இருக்கணும். அப்போ நமக்கு 7 குடைய கடகராசி அன்பர்களுக்கு 7 குடைய சனியும் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனமும் நிதானமும் தேவை. வேலை விஷயத்தில் சுறுசுறுப்பு தேவை. நம்ம சட்டுன்னு நம்ம முடிவெடுக்கணும். ஏன்னா இந்த 11 மாதம் அடுத்தது நம்மளுடைய குரு பகவான் 12 மாதம் இருப்பார், ஆனால் 11 மாதம்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த 11 மாதம் அவர் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாமல் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தினால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இதை போன்ற ஒரு நல்ல வருடம் அடுத்தது நீங்கள் ஒரு 12 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ வரும்பொழுதே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுதே அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தினால் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் 2024 and 25 த பெஸ்ட் இயர் அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இப்போ அவர் இருக்கிறது 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கிறாரு. இப்போ அவர் 10ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ இந்த 10ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் நமக்கு நல்லதை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய காலமே கொஞ்சம் சோதனை காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ல் கேது, 8ல் ராகு, 10ல் குரு. நம்ம என்ன அதே மாதிரி சனி பகவான் 7ல். ஸோ ஏதாவது ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு பிரச்சனை தர மாதிரியே அது போய் உட்காந்துக்குச்சு. 2ல் கேது, 8ல் ராகுனாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு அர்த்தம். 7ல் சனி பகவான் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுமூகமான உறவுகள் இருக்காது. அண்ட் 10ஆம் இடத்துல குரு பகவான்னா வேலைக்கு போகிற இடத்துலையும் பிரச்சனை. இந்த 1 வருட காலமும் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தவ வாழ்க்கை வாழ்வதற்கு சமம்னு சொல்லலாம். ஏதோ நம்ம போகிறோம் வரோம், யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது நாமளாக வாலண்டியராக போய் நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்க, இல்லை குடும்பத்தில் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நம்ம கடைசியில் என்ன வரும்னா அவமானங்கள் தான் வரும். ஸோ நாம் உண்டு, நம்மளுடைய வேலையை உண்டுன்றதா சிம்மராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் நமக்கு கஷ்டங்கள் இருக்கும், சில பேருக்கு பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கிரகங்கள் இப்படி இருக்குன்னா அதற்கு தகுந்தாற் போல் கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும். வழக்குகள், விசாரணைகள், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் எட்டி இருப்பது நல்லது. இந்த நண்பனுக்காக ஓடுனேன், எதிர்த்து வீட்டில் கூப்பிட்டாங்கன்னு போனேன்லாம் சொல்லி நாமளாக மற்றவங்களுக்கு போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதோ இல்லை வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறதோ கொஞ்சம் நம்ம நிறுத்திக்கலாம். சரி, எப்படி இருக்கணும்,
இந்த காலகட்டம் இப்படி இருக்குன்னா, நமக்கு எப்பவும் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கோமோ அங்கே போகணும். என் பாஸ் இப்படி சொல்லிட்டாரு, கூட இருக்கிறவன் என்னை பார்த்து சிரிக்கலை, இல்லை நான் வந்து வேலையை விட்டுற போகிறேன் அப்படிலாம் தப்பான முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு குரு 10ல் வந்துருச்சு, அதனால எனக்கு இப்படி ஆயிடுத்து நம்ம சொல்லுவோம். ஸோ கிரகங்களை குறை சொல்லுவது அப்படிங்கிறத விட, கிரகங்கள் இருக்கும் இடத்தில் அது அப்படித்தான் இருக்கும். நாம் அதற்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி, ஒன்றுமே இல்லைங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போனாலே போதுமானது தான். ஆனால் தினமும் ஒரு ஆலயத்திற்கு போகணுன்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா விநாயகர்கிட்ட போனோன்னா சகலமும் அவரிடத்தில் ஐக்கியம். ஒரு அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார், அதை சுற்றி நாகப்பிரதிஷ்டை இருக்கா, ரொம்ப சிறப்பு. 12 வாட்டி சுற்றுங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து காசு செலவு பண்ண போகிறதில்ல. நெய் வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், விளக்கேற்றணும், ஒன்றுமே கிடையாது. அரச மரத்துக்கடியில் பிள்ளையார், அஸ்வத்த பிரதட்சணம்னு இதை சொல்கிறது. அரச மரத்தோட பிள்ளையார், அதோட நாகம் இருந்ததுன்னா நவகிரக சாந்தியும் ஆச்சு. ஸோ எந்த கிரகத்திற்கு என்ன கோளாறு இருந்தாலும் விநாயகரே சரணாகதி அப்படின்னு அதை 12 வாட்டி சுற்றினாலே போதுமானது. ஒரு 6 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த 6 மாத காலத்தில் சில மாற்றங்களை பார்க்கலாம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு 12 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஆண்டாக அமைகிறது. இந்த 9ஆம் இடத்தில் குரு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எதெல்லாம் போன வருஷம் இழந்தீங்களோ, சந்தோஷம், தொழில், உங்களினுடைய பொருளாதாரம், இது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கிறது. ஸோ இழந்த பொருளை மீண்டும் கிடைப்பதற்கும் மற்றும் இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கவும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அந்த தெய்வம் கூடவே நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இறைவன் கூடவே நின்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். திருமணங்கள், நின்று போன திருமணங்கள், இரண்டாவது திருமணம், இதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும். குபேர யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. அதனால் 6ஆம் இடத்தில் சனி, ராசியில் கேது, 9ஆம் இடத்தில் குரு. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி வெற்றி மேல் வெற்றி வந்து இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சேரப்போகிறது. விநாயகர் வழிபாடு மற்றும் நவகிரகத்தில் குரு பகவானின் வழிபாடு வியாழக்கிழமைகளில் செய்யலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. 8ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். இந்த 8ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய நன்மையை தருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எதுலையெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சொத்து விற்கிறீங்க, சொத்து வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் வந்து இது நாள் வரைக்கும் திருமணம் 7ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம நடக்காமல் விட்டுட்டோம், 8ஆம் இடத்திற்கு போனால் வருமா அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருக்கும். 8ஆம் இடத்திற்கு குரு சென்றாலும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு பாதிக்காது. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் உங்கள் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கே அது பிற்காலத்தில் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர் நண்பர்களிடத்தில் பகை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும். குரு பகவானினுடைய மாற்றம் குழப்பத்தை நிவர்த்தி செய்யும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் வரலாம். 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நமக்கு வழக்குகள், விசாரணைகள், இதில் குழப்பங்களை தரலாம். அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் வருவதனால் காதல் வாழ்க்கையில் தோல்விகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நமக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணும்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் குடும்ப ஜோதிடரிடத்தில் கருத்து கேட்கலாம். ஏன்னா சனி பகவான் 6, குரு பகவான் 8, இந்த காம்பினேஷனில் நம்மளுடைய சொந்த நட்புகளே நமக்கு பகையாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ரொம்ப இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறவங்க பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ நண்பர்களாக பிரிவது அப்படிங்கிறது நல்லது. ஸோ துலாம் ராசினியர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லேயும் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஏதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானமாக கொடுங்க. முருகனினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. வள்ளி தெய்வானையோடு நிற்கக்கூடிய முருகப்பெருமானை
இந்த துலாம் ராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் குடும்ப சண்டைகள், கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பொருளாதாரத்தில் மேன்மை, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாக்பாட் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியும் இருக்கிறார்கள். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு 7ல் இருக்குது. ஸோ திருமண யோகம் வரும். கேத்து 11ல் இருக்குது. வேலை நல்லா இருக்கும். 5ல் ராகு இருக்கிறதுனால அவங்களுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யலாம். இந்த 5ஆம் இடத்தில் ராகு, புதன், செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியங்களினுடைய பாதிப்புகள் வருவதற்கும் இந்த காரணமாக இருக்கும். ஸோ குரு என்னதான் 7ல் இருந்தால் கூட நீங்கள் என்ன பாபம் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பலனை அனுபவிக்கணும். என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பலனை அனுபவிக்கணும். எல்லாரும் 7ல் குரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, ஆனால் எனக்கு நல்லாவே இல்லையே அப்படின்னு நிறைய விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த காலகட்டத்தில் ஐயோ அவங்களுக்கு நல்லது நடக்குது எனக்கு நடக்குதுன்னு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5ல் ராகு இருக்கார். அப்போ உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு போய் உட்காண்டிருக்கார். குரு பகவான் அதை நிர்ணயம் பண்ணுறார் இல்லையா, நீ நல்லவனா கெட்டவனா நிர்ணயம் பண்ணுறாரா. குரு பகவான் எங்கே இருக்கார்? 7ல் இருக்கார். ஸோ நீங்கள் நல்லவராக இருந்தால் நன்மை நடப்பதும், தீயவராக இருந்தால் கெட்டது நடப்பதும் குரு 7ல் இருந்தாலும் நடக்கத்தான் செய்யும். காதல் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும். திருமண யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். வேலை மாற்றம் இல்லை, நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலை இடத்துல இது நாள் வரைக்கும் சண்டை கண்டெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து இந்த குரு பகவான் வந்து கொடுப்பார். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாலும் கூட, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 7ஆம் இடத்திற்கு வருவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நல்ல ஒரு அடுத்த 12 மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பீரியடு. பட் நீங்கள் யாரையாவது ஏமாத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாறணும். காசு விஷயத்தில் குறிப்பாக ஒரு 10 ரூபாயை வாங்கிட்டு நான் நாளைக்கு தரேன்னு சில பேர்லாம் டிம்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரும், ஆனால் கையில் நிற்காது. என்னப்பா குரு 7ல் தானே இருக்குது, எனக்கு டைம் நல்லா இருக்கே, பட் ஏன் எனக்கு காசே தங்கலை அப்படின்னா, யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ, யாரை ஏமாத்துறீங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் திருப்பி கொடுங்க. உங்களுக்கும் தெய்வம் நிச்சயமாக நல்லதை செய்யும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போகிறார். 6ஆம் இடத்திற்கு போகும்பொழுது பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, கடன் மற்றும் ரோகம், உடல் ஆரோக்கிய குறைபாடு. இது இப்போ சுக்கிரன் வீட்டுக்கு போகிறதுனால குரு பகவான் உங்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கீங்க அப்படின்னா, தனுசு ராசினியர்களுக்கு அதுவும் குறிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேடிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஜென்ஸுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் உங்களுக்கு சில ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் பூராட நட்சத்திரக்கார ஆண்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த நடுத்தர வயதில் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்கன்னா, தேவையில்லாத இந்த காதல் வாழ்க்கை, காதல்னு கூட சொல்ல முடியாது, இதெல்லாம் இன்ஃபேச்சுவேஷன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு, இதனால் கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது தேவையில்லாத. அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், தேவையில்லாத நட்புகள் வரும். 10ஆம் இடத்துல கேது இருக்கார், இதனால் வேலை போகும். 6ஆம் இடத்துல குரு போகிறார், தேவையில்லாத கோர்ட்டு வழக்கு கேஸு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி யார் நமக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னே தெரியாது. அதனால் டிப்ளமேட்டிக்காக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்லவங்களாகவே நம்ம நடிச்சுட்டு போகலாம். நம்ம நல்லவங்களாக வந்து இருந்தால் யாரும் மதிக்கிறதில்ல. ஸோ நம்ம நடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான்ற பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஸோ இந்த இப்போ தனுசு ராசி நேயர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். நீங்கள் என்ன நியாயமாக நடந்துக்கிறீங்க, இல்லை என்ன நியாயமாக பேசுனீங்கன்னா கூட உங்கள் வார்த்தைகள் எடுபடாது. அதனால் கொஞ்சம் ஆற போடுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கே நான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கொஞ்சம் ஆற போடுங்க. இப்போ இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு 6ல் இருக்காருன்னா, அடுத்த வருஷம் 7ஆம் இடத்திற்கு போகிறாரு. ஸோ இந்த 12 மாதம் உங்களுக்கு நல்லது தரலைன்னா, அதுக்கு அடுத்த 12 மாதம் நல்லதே கொடுப்பார். ஸோ பொறுமையாக இருங்க. எப்பொழுதுமேங்க நம்ம ஒரு நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதற்கான பலனுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். 6ஆம் இடத்துல குரு வராருன்னா ப்ராபப்ளி நமக்கு சில கஷ்டங்களை, சில
நண்பர்கள் மூலமாக நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காருன்னா, நான் என்ன மாதிரி ஆலயங்களுக்கு போகலாம்? இந்த முருகப்பெருமானை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ எவ்ரி தேர்ஸ்டே ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனையும் வழிபாடு செய்யலாம். நிறைய முருகன் ஸ்தலங்கள் போங்க. இதில் முக்கியமாக நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயரில் கண்டிப்பாக திருப்போரூர் போங்க, அதே மாதிரி திருப்பரங்குன்றம் போங்க, திருச்செந்தூர் போங்க. 3மே திருல ஆரம்பிக்கிறதா. திருத்தணி கூட போகலாம். ஸோ இந்த ஆலயங்கள் போனீங்கன்னா நமக்கு வரக்கூடிய சத்ரு இவங்களால நமக்கு பிரச்சனை வருதுப்பா அப்படிங்கிறத முருகன் நமக்கு முன்கூட்டியே வந்து சொல்லி விடுவார். ஸோ இந்த குரு பெயர்ச்சியில் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பேட் டைமா, இல்லை நமக்கு குரு நல்லது பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது இல்லை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். யாரிடத்தில் எதை சொல்லுவது, யாரை எவ்வளோ தூரத்தில் வைப்பது, யாருனால நமக்கு பிரச்சனை வரும் என்பதை யூகித்து செயல்படுவது, இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த 12 மந்த்ஸ் நம்மளுடைய ஜேர்னி குருவோட ரொம்பவுமே ட்ராவல் நல்லாயிருக்கும். அண்ட் முருகப்பெருமான் கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை இல்லையா? இந்த மகர ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு பூர்வ புண்ணியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வலிமையை கொடுப்பார். இது நாள் வரைக்கும் 7ஆம் சனியினால் பாதிப்பு அடைந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு பல விதமான பூர்வ புண்ணியங்களினுடைய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். குழந்தை பாக்கியங்கள் மற்றும் வீடு வாங்குவது, அயல்நாட்டிற்கு சென்று வேலை வாய்ப்புகள் தேடுவது, இது அனைத்துமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு பண விவகாரங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வரவேற்கத்தக்க ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் பொருளாதாரம் நன்றாக சேரும். இன்னும் அவர்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களில் இதுவரையில் இருந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை இவர்கள் பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியில் இவர்களுக்கு மாற்றங்கள் நன்மையை தந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தால் மருத்துவ செலவுகள் வரலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம்? குரு வாரத்தில் குரு ஹோரையில் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் மௌன விரதம் இருப்பது நல்லது. அதே போல் நீங்கள் தீபமேற்றி குரு பகவானை வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் வருவதனால் பந்துக்கள் விரோதம்னு சொல்லுவோம். நம்மளுடைய நண்பர்களிடத்தில் சண்டை வரலாம், உறவினர்களிடத்தில் பகை வரலாம், இல்லை அவங்களால ஒரு அவச்சொல் வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நமக்கு 2 விஷயங்களில் பாதகம். ஒன்று, ஜென்மச்சனி இருக்கிறதுனால கோர்ட்டு வழக்கு கேஸு அப்படின்னு இருக்கும். அண்ட் ஏற்கனவே ராகு 2ல், கேத்து வந்து 8ல். ஸோ குடும்பத்தில் நம்மளுடைய வார்த்தைகளினால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் கும்பராசி நேயர்கள் வந்து யார்கிட்ட பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அலுவலகத்தில் கும்பராசி நேயர்களுக்கு குறிப்பாக பெண்களால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் ஆடவராக இருந்தால் பெண்களிடத்தில் பழகும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லைன்னா நமக்கு தேவையில்லாமல் போலீஸு அவமானங்கள் இப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த வார்த்தைகளில் கவனம் மற்றும் குடும்பத்தில் அதுவும் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க ஒரு திருமணத்தை அவசரப்பட்டு முடிவு பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம பேசும்பொழுதோ இல்லை மற்றவர்களை புண்படுத்துவதோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கவனத்துடன் இருக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு வேறு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுலேயும் கவனம் இருக்கணும். இந்த சனி பகவான் வந்து நம்ம ராசியிலேயே இருக்கிறதுனால புத்தி கொஞ்சம் மந்தமாக வேலை செய்யும். ஆனால் நம்ம பேசலாமா கூடாதான்னு தெரியாது.
சம்டைம்ஸ் நம்ம வேணும்ட்டே பண்ண மாட்டோம். பட் நம்ம சொல்லக்கூடிய யதார்த்தமாக சொல்கிறது கூட தப்பாக போய் முடிவடையும். அதனால் நம்ம கொஞ்சம் நிறையா மூளைக்கு வேலை கொடுக்கணும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ நம்ம யாராவது ஒரு நல்ல வீரமான ஒரு தெய்வத்தை தான் வழிபடணும் இல்லையா? அதனால் இந்த வருடம் முழுவதுமே எல்லை தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர், விஸ்வரூப ஆஞ்சநேயரினுடைய தரிசனங்கள் நல்லது. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனியின் பிடியில் இருப்பதனால் சின்ன சின்ன விரயங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் சில மருத்துவ ரீதியான செலவுகளை இந்த மீனராசினியர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் வரும். இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு செலவு பண்ணலாம், ஒரு சிலர் உங்களுடைய கணவருக்கு செலவு பண்ணலாம், ஒரு சிலர் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ ஜென்மத்தில் ராகு, 7இல் கேது, 12இல் சனி மற்றும் 3ஆம் இடத்தில் குரு பகவான், இப்படி ஒரு சஞ்சாரம் இருக்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரிய பாதகமான பலன்கள் எதுவும் கிடையாது. அதற்காக ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருந்து, இது நம்மளுடைய ராசிநாதன் அங்கே போய் உட்காந்துக்கிறாரு இல்லையா சுக்கிரன் வீட்டில். ஸோ பெண்களுக்கு குறிப்பாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வருமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது. திருமண யோகமோ, வண்டி வாகனமோ, நிலம் சம்பந்தப்பட்டதோ, பூமி கட்டின இடமாகவோ வாங்குவதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. மற்றபடி உடல் ஆரோக்கியம், அதுவும் கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த குரு பெயர்ச்சியில் மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், வியாழக்கிழமை தோறும் மௌன விரதம் இருப்பது, காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்வது, திருச்செந்தூர் சென்று அங்கு மேதா தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த மீனராசியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு திருமண தடை விலகும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மருத்துவ செலவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம்.